இங்க 2 கிராமத்துக்கு நடுவுல ஒரு கக்கூசை கட்டி வச்சுட்டு அதை ஓபன் பண்றதுக்காக அந்த ஊர்ல இருக்கவங்க எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துக்கு அந்த ஊரோட பிரசிடென்ட் பையனுமே வந்து உங்களுக்காக கக்கூஸ்லாம் கட்டி வச்சிருக்கான்னு சொல்லி பெருமையா பேசிட்டு இருப்பாரு. அப்பன்னு பார்த்து அவரோட தம்பியுமே அவர் ஜாதிக்காரங்களான பக்கத்தூர்காரங்களை கூட்டிட்டு இந்த கக்கூஸ் எங்களுக்கு தான் சொந்தம்னு சொல்லி வந்து நிப்பாரு. அப்ப கரெக்டா அந்த ஊரோட பிரசிடென்ட்மே அந்த கக்கூசை ஓபன் பண்றதுக்காக வருவாரு. ஆக்சுவலா இவர் இந்த ஊர்க்காரங்களுக்குள்ள ஜாதினால சண்டை வந்துடக்கூடாதுன்னு சொல்லி 2 ஊர்ல இருந்துமே பொண்ணு எடுத்திருப்பாரு. இவருமே அந்த கக்கூசை ஓபன் பண்ணி வச்சுட்டு திரும்ப போலான்னு சொல்லி போயிட்டு இருப்பாரு. சோ இங்கதான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகி 2 ஊர்க்காரங்கள எந்த ஊர்க்கார முதல்ல போறதுன்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. இதை கேட்ட அந்த பெரியவருமே திரும்ப வந்து கக்கூஸ் போறதுக்கலாமடா அடிச்சுக்குவீங்கன்னு சொல்லி நானே முதல்ல போறேன்னு உள்ள போறாரு. ஆனா வெளியே இருக்க அண்ணன் தம்பி 2 பேரும் அடுத்ததான் யார் போறதுன்னு சொல்லி ஊர்க்காரங்களுக்குள்ள சண்டை மூட்டி விட 2 ஊர்க்காரங்களும் அடிச்சுக்கிறாங்க. இப்போ உள்ள இருக்க பெரியவருமே பை பண்ணிக்கலான்னு பாக்குறாரு. பார்த்தா அதுல தண்ணி வரல. அந்த பெரியவருமே கக்கூஸ்ல தண்ணியே வரல, இதுக்காக வெளியே சண்டை போட்டுக்கிறாங்கன்னு சொல்லி தலையிலேயே அடிச்சுக்குவாரு. சோ இப்ப ரொம்ப நேரமா அந்த பெரியவர் சவுண்ட் காணன்னு சொல்லிட்டு ஒருத்த கதவை நீக்கி பாப்பான். பார்த்தா அந்த பெரியவர் வலிப்பு வந்து மயங்கி கிடப்பாரு. இப்ப அந்த பெரியவருமே தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. அவரோட பெரிய பையன் நம்ம ஊர்க்காரங்களுக்கு இல்லாத கக்கூஸ் வேற யாருக்கு இருக்க கூடாதுன்னு சொல்லி அடிச்சு நொறுக்க சொல்லிடுறாரு. இதை கேட்ட அவரோட ஆளுங்களுமே புதுசா கட்டின கக்கூஸ்னு கூட பார்க்காம அதை மொத்தமா இடிச்சிடுறாங்க.